வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, எப்படியாவது வெண்பா குட்டியை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு காரில் ரொம்பவே பரபரப்பாக வேகமாக போயின்னு இருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க, யாராலும் குறிப்பிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ காலம் கெட்டு போயிட்டு இருங்க. எந்த சைடு பார்த்தாலும் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே வண்டி எல்லாத்தையும் எடுத்து ஓட்டுன்னு இருக்காங்க. அதை கேட்க போனால் அது எங்கே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேறு லெவலில் இருக்குது. அதனால் எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு யாராலையும் எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. அதனால் நம்மளை நாம் தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்ற சூழலெலாம் போயின்னு இருக்குது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் போகும்போது திடீர்னு ஒரு சின்ன பையன் அட்டை வந்துடுறான். உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் அப்படியே சும்மா கார் ஒரு பக்கம் யூட்டன் போட்டு அப்படியே சும்மா வெளியே விழுந்து லைட்டாக தலையில் அடிபட்டுருது. என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைக்கிடமாக ஒரு பக்கம் இருக்க. சரி பரவாயில்ல, எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம யோசிச்சாகணுங்க. உடனே பார்க்கணுமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பையனோட அம்மா இருந்துன்னு கீழே பார்த்துட்டு ஓடி வந்து விஜய் தூக்கி மடி மேலே வச்சுட்டு, ஐயோ தம்பி என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தலையில் கொஞ்சம் ஃபேஸில் அடி ஆகிட்டு இருக்குது. அதனால் லைட்டாக ஒரு மயக்கத்தில் இருக்கார். உடனே அந்த இடத்துக்கு அங்கேருந்து யார் வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி யாரோ ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது, காரை பார்த்தா நம்ம கார் மாதிரி இருக்குன்னு ஓடி வந்து ஐயோ அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுற ஒரு பக்கம். அவர் சவுண்டு கேட்டதுமே அப்படியே லைட்டாக கந்து வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் வாய் திரும்புது. யார் மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுதான் எங்கள் அப்பா என்னதான் தேடின்னு வந்திருக்காரு, என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க, எதனா ஒன்று நடந்திருந்தா என்ன அவர் சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சுறாங்க. இப்போ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் ஒரு பரபரப்பான காட்சியோட தான் போயின்னு இருக்கு. சரி பார்ப்போம், எவ்வளவோ நடந்து முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ பிரச்சனை வர இருக்கோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்து தாங்க ஆகணும். வாழ்க்கையில் பிரச்சனைன்றது வந்தால் தானே சுவாரஸ்யன்றது ஒன்று வரும். எல்லாத்தையும் நாம தான் அடித்து தூள் கிளப்பிட்டு ஒரு பக்கம் போகணும். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் கார்த்தி இருக்காருல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் வெறி கொண்டு ஒரு பக்கம் சினக்கொண்ட இதாக வந்துன்னுக்காரு அரவிந்த் தான். அவர் எதுக்கு வராருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அவர் கரெக்டாக எப்படியாவது மல்லியை மீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னு இருக்காரு. வந்து மல்லியை மீட் பண்ணி பேச போகிறாரா, என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. நம்ம மல்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறாங்களா, இல்லை இதோட விஷயத்தெல்லாம் மூடி மறைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு எதையும் நம்ம சொல்ல முடியாதுங்க. எல்லாமே அவரவர் கையில் தான் இருக்குது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொறுத்திருந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக விளக்குறேன். சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்க. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மயக்கத்தை தெளிஞ்சிடுறாரு. இப்போ வந்து வெண்பா குட்டியை கூட்டின்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே சமயத்தில் ஒரு பக்கம் மல்லி வந்து கதறி அழுதுன்னு இருக்காங்க. என் வாழ்க்கையே போச்சு, எங்கள் அண்ணன் ஏன் இப்படி பண்ணுறாரு, என் வாழ்க்கையை புரிஞ்சிக்காமல் என் வாழ்க்கையை அழிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வச்சு நாம் எப்படி ஓரியாட போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலைங்க. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்ற கான்செப்ட் தான் போயின்னு இருக்குது இந்த வாழ்க்கை. சரி பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து வெயிட் அண்ட் வாட்ச் அந்த இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ.